ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து 21ஆம் அதிகாரத்துலேருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். யோசபாத்தின் குமாரன் யார்? விடை யோராம். யோராம் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 32. யோராம் எத்தனை வருஷம் எருசலேமிலே அரசாண்டான்? விடை 8 வருஷம். யோராமின் மனைவி யார்? விடை ஆகாபின் குமாரத்தி. யோராம் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று நிருபத்தில் எழுதின தீர்க்கதரிசி யார்? விடை எலியா. கர்த்தர் யோராமை எந்த நோயினால் வாதித்தார்? விடை குடல் நோயினால். குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போன அரசன் யார்? விடை யோராம். யோராம் எத்தனை வருஷம் குடல் நோயினால் கஷ்டப்பட்டார்? விடை 2 வருஷம். விரும்புவாரில்லாமல் இறந்து போன அரசன் யார்? விடை யோராம். கலகம் பண்ணி பிரிந்தது யார்? விடை ஏதோமியர். யோராமின் இளைய குமாரன் பெயர் என்ன? விடை அகசியா. அகசியா ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 22. அகசியாவின் தாயின் பெயர் என்ன? விடை அத்தாலியாள். அத்தாலியாள் யாருடைய குமாரத்தி? விடை ஓம்ரி. அகசியா துன்மார்க்கமாய் நடக்க ஆலோசனையாய் இருந்தது யார்? விடை அகசியாவின் தாய் அத்தாலியாள். சீரியாவின் ராஜா யார்? விடை ஆசகேல். யோராமை காயப்படுத்தியது யார்? விடை சீரியர். ஆகாபின் குமாரன் யார்? விடை இஸ்ரவேலின் ராஜா யோராம். ஆகாபின் குமாரன் யோராம் வியாதியாய் இருந்தபடியினால் பார்க்க போனது யார்? விடை அகசியா. நிம்சியின் குமாரன் யார்? விடை யெகூ. சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்தது யார்? விடை அகசியா. யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினது யார்? விடை அத்தாலியாள். 100 பேருக்கு அதிபதி யார்? விடை அசரியா. துரோகம் துரோகம் என்று கூவினது யார்? விடை அத்தாலியாள். அத்தாலியாளை பின்பற்றுகிறவர்களை என்ன செய்ய ஆசாரியனாகிய யோய்தா கூறினார்? விடை பட்டயத்தால் வெட்டி போட. அத்தாலியாளை எங்கே கொன்று போடாதே என்று ஆசாரியன் கூறினார்? விடை கர்த்தருடைய ஆலயத்தில். அத்தாலியாளை எங்கே கொன்று போட்டார்கள்? விடை குதிரை வாசலில். பாகாலின் பூசாசாரி யார்? விடை மாத்தான். யாரை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள்? விடை பூசாசாரி மாத்தானை. யோவாஸ் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 7. யோவாசின் தாயின் பெயர் என்ன? விடை சிபியாள். சிபியாள் எந்த பட்டணத்தாள்?
விடை பேர்சபா. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டது யார்? விடை யோவாஸ். பொல்லாத ஸ்திரீ யார்? விடை அத்தாலியாள். யோய்தா மரணமடையும் போது வயது என்ன? விடை 130. பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுப்பது யார்? விடை ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி யாரை கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள்? விடை கொற்றரையும் கண்ணாரையும். ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் யார்? விடை சகரியா. ஜனங்கள் யாரை கல்லெறிந்து கொன்றார்கள்? விடை சகரியாவை. யோவாசுக்கு தண்டனை செய்தது யார்? விடை சீரியாவின் சேனை. யோவாசுடைய மரணம் யாருடைய இரத்தப்பழி? விடை ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரன் சகரியா. அமத்சியா ராஜாவாகும் போது வயது என்ன? விடை 25. அமத்சியாவின் தாயின் பெயர் என்ன? விடை யோவதானாள். அமத்சியா சேயீர் புத்திரரை எங்கே வெட்டினான்? விடை உப்பு பள்ளத்தாக்கிலே. அமத்சியா சேயீர் புத்திரரில் எத்தனை பேரை வெட்டினான்? விடை 10,000 பேரை. யோவாகாசின் குமாரன் யார்? விடை யோவாஸ். யோவாசின் குமாரன் யார்? விடை அமத்சியா. யெகூவின் குமாரன் யார்? விடை யோவாகாஸ். அகசியாவின் குமாரன் யார்? விடை யோவாஸ். எருசலேமில் இருந்தவர்கள் அமத்சியாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டதால் எங்கே ஓடிப்போனான்? விடை லாகீசுக்கு. அமத்சியாவை எங்கே கொன்று போட்டனர்? விடை லாகீசில். அமத்சியாவை எதின் மேல் எடுத்து வந்தார்கள்? விடை குதிரைகள். அமத்சியாவின் குமாரன் யார்? விடை உசியா. உசியாவின் தாயின் பெயர் என்ன? விடை எக்கோலியாள். உசியா ராஜாவாகும் போது வயது என்ன? விடை 16. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தது யார்? விடை சகரியா. உசியா ராஜா யாருடைய நாட்களில் தேவனை தேடினான்? விடை சகரியா. உசியா ராஜாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தது யார்? விடை அம்மோனியர். அரபியரும் மெசூனியரும் எங்கே குடியிருக்கிறார்கள்? விடை கூர்பாகாலிலே. உசியாவின் கீர்த்தி எது மட்டும் எட்டினது? விடை எகிப்தின் எல்லை மட்டும். வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி துறவுகளை வெட்டினது யார்? விடை உசியா. வெள்ளாண்மை பிரியனாய் இருந்த ராஜா யார்? விடை உசியா. யுத்த வீரனான சேனை யாருக்கு இருந்தது? விடை உசியா ராஜாவுக்கு. பராக்கிரமசாலிகளான வம்சத்தலைவரின் தொகை
என்ன? விடை 2600. மனமேட்டிமையானது யார்? விடை உசியா ராஜா. தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தது யார்? விடை உசியா. ராஜாவாகிய உசியா தூபங்காட்டக்கூடாது என்று எதிர்த்து நின்றது யார்? விடை ஆசாரியனாகிய அசரியா. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்யாதீர் யார் யாரிடம் கூறியது? விடை ஆசாரியனாகிய அசரியா உசியா ராஜாவிடம். தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு ஆசாரியரோடே கோபமாய் பேசினது யார்? விடை உசியா. யாருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது? விடை உசியா. தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தது யார்? விடை உசியா ராஜா. உசியா ராஜா குஷ்டரோகியாய் எங்கே வாசம் பண்ணினான்? விடை தனித்த வீட்டிலே. உசியா ராஜாவின் குமாரன் யார்? விடை யோதாம். ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்தது யார்? விடை யோதாம். தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தது யார்? விடை யோதாம். ஆமோத்சின் குமாரன் யார்? விடை ஏசாயா. சாதோக்கின் குமாரத்தி யார்? விடை எருசால். யோதாமின் தாயின் பெயர் என்ன? விடை எருசால். யோதாம் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 25. யோதாம் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? விடை 16 வருஷம். யோதாம் எங்கே கட்டடங்களை கட்டினான்? விடை ஓபேலின் மதிலின் மேல். யோதாம் எங்கே பட்டணங்களை கட்டினான்? விடை யூதாவின் மலைகளிலே. யோதாம் எங்கே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான்? விடை காடுகளிலே. யோதாமின் குமாரன் பெயர் என்ன? விடை ஆகாஸ். யோதாம் யாருடன் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான்? விடை அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு. ஆகாஸ் ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 20. ஆகாஸ் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? விடை 16 வருஷம். பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்த ராஜா யார்? விடை ஆகாஸ். தன் குமாரரை அக்கினியிலே தகனித்து போட்டது யார்? விடை ஆகாஸ். ஆகாஸ் எங்கே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான்? விடை மேடைகளில், மலைகளில், சகல பச்சையான ஒலிவ மரங்களின் கீழும். கர்த்தர் ஆகாஸை யார் கையில் ஒப்புக்கொடுத்தார்? விடை சீரியருடைய ராஜாவின் கையில். சீரியர் ஆகாசுடைய பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து எங்கே கொண்டு போனார்கள்? விடை தமஸ்குவுக்கு. ரெமலியாவின் குமாரன் யார்? விடை பெக்கா. பெக்கா ஒரே நாளில் எத்தனை பேரை கொன்று போட்டான்? விடை
1,20,000 பேரை. எப்ராஹிமின் பராக்கிரமசாலி யார்? விடை சிக்ரி. அரமனை தலைவன் யார்? விடை அஸ்ரிகாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரின் திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளைப் பொருளை எங்கே கொண்டு போனார்கள்? விடை சமாரியாவுக்கு. சமாரியாவில் இருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார்? விடை ஓதேத். யோகன்னானின் குமாரன் யார்? விடை அசரியா. மெஷிலேமோத்தின் குமாரன் யார்? விடை பெரகியா. சல்லூமின் குமாரன் பெயர் என்ன? விடை எஹிஸ்கியா. அத்லியாளின் குமாரன் பெயர் என்ன? விடை அமாசா. பேரீச்ச மரங்களின் பட்டணம் இது. விடை எரிகோ. ஆகாஸ் ராஜா யாரிடம் ஒத்தாசை பண்ண ஆட்களை அனுப்பினான்? விடை அசீரியாவின் ராஜா. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்த ராஜா யார்? விடை ஆகாஸ். ஆகாஸ் யாருக்கு பலியிட்டான்? விடை தமஸ்கோவின் தெய்வங்களுக்கு. சீரிய தெய்வங்களுக்கு பலியிட்ட யூதா ராஜா யார்? விடை ஆகாஸ். எருசலேமிலே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணினது யார்? விடை ஆகாஸ். ஆகாஸை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? விடை எருசலேம் நகரத்தில். ஆகாஸின் குமாரன் யார்? விடை எசேக்கியா. சகரியாவின் குமாரத்தி யார்? விடை அபியாள். எசேக்கியாவின் தாயின் பெயர் என்ன? விடை அபியாள். எசேக்கியா ராஜாவாகிற போது வயது என்ன? விடை 25. கர்த்தருடைய ஆலயத்தின் சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தது யார்? விடை ஆசாரியர்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் சகல அசுத்தங்களை லேவியர் எங்கே கொண்டு போனார்கள்? விடை கீதரோன் ஆற்றிற்கு. ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரன் யார்? விடை காத். எசேக்கியா ராஜா எப்போது ஆலயத்துக்கு போனான்? விடை காலமே. எசேக்கியா காலமே கர்த்தரின் ஆலயத்துக்கு யாரை கூட்டிக் கொண்டு போனான்? விடை நகரத்தின் பிரபுக்களை. கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எசேக்கியா யாருக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான்? விடை எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு. பஸ்காவை எப்போது ஆசரிக்கும்படி யோசனை பண்ணியிருந்தார்கள்? விடை 2ஆம் மாதத்தில். எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபபீடங்களையும் எங்கே போட்டார்கள்? விடை கீதரோன் ஆற்றிலே. அஞ்சல்காரர் எந்த தேசங்களில் ஊராக திரிந்தார்கள்? விடை எப்ராயிம் மனாசே செபுலோன். மனத்தாழ்மையாய் எருசலேமுக்கு வந்தது யார்? விடை ஆசேர் மனாசே செபுலோன் கோத்திரத்தார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எங்கே கூடினார்கள்? விடை எருசலேமில்.
ஆசாரியர் யார் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள்? விடை லேவியர். ஆசாரியர் லேவியர் கையிலிருந்து எதை வாங்கி தெளித்தார்கள்? விடை இரத்தத்தை. கர்த்தர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார்? விடை எசேக்கியா. எருசலேமிலே இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை நாளளவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரித்தார்கள்? விடை 7 நாள். தினந்தோறும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தது யார்? விடை லேவியரும் ஆசாரியரும். எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தது யார்? விடை லேவியரான ஆசாரியர். எல்லா லேவியரோடும் பட்சமாய் பேசினது யார்? விடை எசேக்கியா. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக தோப்புகளை அகற்றி எங்கே திரும்பினார்கள்? விடை காணியாட்சிக்கு. கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் துதித்து ஸ்தோத்தரிக்க எசேக்கியா யாரை ஒழுங்குபடுத்தினான்? விடை ஆசாரியரையும் லேவியரையும். இஸ்ரவேல் புத்திரர் சகலத்திலும் எதை பரிபூரணமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள்? விடை தசமபாகத்தை. அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் எந்த சந்ததி? விடை சாதோக். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் எது மீதியாயிருக்கிறது என்று அசரியா கூறினார்? விடை திரட்சியான அம்பாரம். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் எதை ஆயத்தப்படுத்த சொன்னான்? விடை பண்டக சாலைகளை. கொனனியாவின் தம்பி யார்? விடை சிமேயி. தேவனுடைய ஆலய விசாரணைக்காரன் யார்? விடை அசரியா. கிழக்கு வாசலை காக்கிறது யார்? விடை கோரே என்னும் லேவியன். இம்னாவின் குமாரன் யார்? விடை கோரே. தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கை மேல் அதிகாரியாய் இருந்தது யார்? விடை கோரே என்னும் லேவியன். எசேக்கியா செய்த பண்டக சாலையின் பொறுப்பாளர்கள் யார்? விடை கொனனியா சீமேயி. எசேக்கியா ஆட்சியில் பிரதான ஆசாரியன் யார்? விடை அசரியா. கர்த்தருடைய ஆலயத்திற்குள் தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற பணிவிடைக்கு தக்க என்ன கொடுக்கப்பட்டது? விடை அனுதினப்படி. தேவனுடைய ஆலயத்தின் வேலையில் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றவன் யார்? விடை எசேக்கியா. அசீரியா ராஜா யார்? விடை சனகரிப். சனகரிப் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கங்கொண்டிருப்பதை கண்ட ராஜா யார்? விடை எசேக்கியா. சனகரிப் தன் முழு சேனையுடன் எதற்கு எதிராக முற்றுகை போட்டான்? விடை லாகீசுக்கு. செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனது யார்? விடை சனகரிப். வானத்தை நோக்கி அபயமிட்டது யார்? விடை எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும். சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தது யார்? விடை எசேக்கியா. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது யார்?
விடை எசேக்கியா. எசேக்கியா சகல மிருக ஜீவன்கள் தங்குவதற்கு எதை உண்டாக்கினான்? விடை கொட்டாரங்களை. மந்தைகள் தங்குவதற்கு எசேக்கியா எதை உண்டாக்கினான்? விடை தொழுவங்களை. யாருக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது? விடை எசேக்கியா. தேவன் யாருக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார்? விடை எசேக்கியா. எசேக்கியா எந்த ஆற்றிலே அணை கட்டினான்? விடை கீயோன். எசேக்கியாவின் குமாரன் யார்? விடை மனாசே. மனாசே ராஜாவாகும்போது வயது என்ன? விடை 12. மனாசே எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? விடை 55. கர்த்தருக்கு கோபம் உண்டாக மிகுதியும் பொல்லாப்பானதை செய்த ராஜா யார்? விடை மனாசே. யூதாவும் எருசலேமின் குடிகளையும் வழி தப்பி போக பண்ணின ராஜா யார்? விடை மனாசே. கர்த்தர் யாரை மனாசே மேல் வரப்பண்ணினார்? விடை அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை. அசீரியா ராஜாவின் சேனாபதிகள் மனாசேயை எங்கே கொண்டு போனார்கள்? விடை பாபிலோனுக்கு. அசீரியா ராஜாவின் சேனாபதிகள் மனாசேயை எப்படி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள்? விடை மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் கட்டி. மனாசேயை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? விடை அவன் வீட்டிலே. மனாசேயின் குமாரன் யார்? விடை ஆமோன். ஆமோன் ராஜாவாகும்போது வயது என்ன? விடை 22. ஆமோன் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? விடை 2. நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினது யார்? விடை மனாசே. ஆமோனின் ஊழியக்காரர் ஆமோனை எங்கே கொன்று போட்டார்கள்? விடை அரண்மனையிலே. யோசியா ராஜாவாகும்போது வயது என்ன? விடை 8. யோசியா எதை பீடங்களின் மேல் சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் சுத்தப்படுத்தினான்? விடை பூஜாசாரிகளின் எலும்புகளை. நகரத் தலைவன் யார்? விடை மாசெயா. இல்க்கியா யார்? விடை பிரதான ஆசாரியன். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தது யார்? விடை ஆசாரியனாகிய இல்க்கியா. சம்பிரதி யார்? விடை சாப்பான். இல்க்கியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யார் கையில் கொடுத்தார்? விடை சாப்பான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தது யார்? விடை சாப்பான். வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் யார்? விடை சல்லூம். சல்லூமின் மனைவி யார்? விடை உல்தாள். பெண் தீர்க்கதரிசி யார்? விடை உல்தாள். எருசலேமின்
2ஆம் வகுப்பில் குடியிருந்த பெண் தீர்க்கதரிசி யார்? விடை உல்தாள். திக்வாதின் மகன் யார்? விடை சல்லூம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்போது அடித்தார்கள்? விடை 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தா யார் யார்? விடை இல்கியா, சகரியா, எகியேல். பஸ்காவின் இரத்தத்தை தெளித்தது யார்? விடை ஆசாரியர். பஸ்கா ஆட்டுக்குட்டியை தோல் உரித்தது யார்? விடை லேவியர். பாடகர் யார்? விடை ஆசாபின் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளையும் எத்தனை நாளளவும் ஆசரித்தார்கள்? விடை 7 நாளளவும். யோகியாவுடைய ராஜ்யபாரத்தில் எந்த வருஷத்தில் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது? விடை 18ஆம் வருஷத்தில். எகிப்தின் ராஜா யார்? விடை நேஹோ. ஐப்பிராத் நதியோரமான பட்டணம் எது? விடை கர்கேமிஸ். வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்த ராஜா யார்? விடை யோசியா. யோசியா ராஜாவின் மேல் அம்பு எய்தது யார்? விடை வில் வீரர். யோசியாவின் மேல் புலம்பல் பாடினது யார்? விடை எரேமியா. யூதாவிலும் எருசலேமிலுள்ள யாவரும் யாருக்காக துக்கம் கொண்டாடினார்கள்? விடை யோசியா. யோசியாவின் குமாரன் யார்? விடை யோவாகாஸ். யோவாகாஸ் எருசலேமில் அரசாளாதபடிக்கு தள்ளிவிட்டது யார்? விடை எகிப்தின் ராஜா நேஹோ. யோவாகாசின் அண்ணன் பெயர் என்ன? விடை எலியாக்கீம். பாபிலோன் ராஜா யார்? விடை நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் சிறையிருப்பிற்கு பின் எத்தனை வருஷம் தேசம் ஓய்ந்திருந்தது? விடை 70 வருஷம். பெர்சியாவின் ராஜா யார்? விடை கோரேஸ். எருசலேமில் மீண்டும் ஆலயத்தை கட்ட கட்டளை பெற்ற அந்நிய ராஜா யார்? விடை கோரேஸ். எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாத ராஜா யார்? விடை சிதேக்கியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.